வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சமான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டைலில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய போகிறோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்கு 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ தோல் எல்லாத்தையும் இதில் நீக்கி எடுத்துட்டு வந்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து தோல் உரிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நீளமாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ண சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் ஒரு பவுலில் மாற்றி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நம்ம எப்பொழுதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சவக்க வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி உள்ள சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். சுவையான சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.